இரட்டை இலை சின்னத்தை மீட்க 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியான தினகரன் மீண்டும் கட்சி பணிகளில் ஈடுபட உள்ளதாக கூறினார். ஆனால் தினகரனை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்துள்ள முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு நிதியமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக அம்மானியின் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தினகரனை அவரது அடையாறு இல்லத்தில் சென்று சந்தித்தனர். தினகரன் மீண்டும் கட்சி பணிகளில் ஈடுபட இருப்பதாக அவரது ஆதரவாளரான எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் கூறி வந்தார். இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டம் முடிந்த பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது தினகரனை மீண்டும் கட்சி பணிகளில் ஈடுபட ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தினகரன் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு செல்லும் போது இடையூறு செய்யக்கூடாது என்றும் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையிலான எம்எல்ஏக்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைப்பார்கள் என்று கூறப்படுகிறது.